கொடானு கொடி ஸ்தோத்திர பலிகள். ஆதியாகமம் 1. ஆதியாகமம் 1:1 ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 2. ஆதியாகமம் 1:5 முதலாம் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்கின தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 3. ஆதியாகமம் 1:8 இரண்டாம் நாளில் வானம் என்கிற ஆகாய விரிவை உண்டாக்கின தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 4. ஆதியாகமம் 1:12 மூன்றாம் நாளில் பூமியையும் பூமியில் புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 5. ஆதியாகமம் 1:16 நான்காம் நாளில் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 6. ஆதியாகமம் 1:21 ஐந்தாம் நாளில் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 7. ஆதியாகமம் 1:24 ஆறாம் நாளில் ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பித்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 8. ஆதியாகமம் 1:27 ஆறாம் நாளில் தானே தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 9. ஆதியாகமம் 2:3 தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு தேவரீர் அதிலே ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கின தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 10. ஆதியாகமம் 2:7 மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதின தேவனாகிய கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 11. ஆதியாகமம் 2:18 மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 12. ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 13. ஆதியாகமம் 4:4 தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்த ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 14. ஆதியாகமம் 6:8-9 தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே, ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 15. ஆதியாகமம் 6:18-19 நோவாவின் குடும்பத்தையும் சகல மாம்சமான ஜீவன்களில் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடியையும் பேழைக்குள் சேர்த்து உயிரோடே காத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 16. ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆபிராமை ஆசீர்வதித்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 17. ஆதியாகமம் 16:13 என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேனல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்ட ஆகாரின் அங்கலாய்ப்பை கண்ட தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 18. ஆதியாகமம் 17:1-2 ஆபிராமின்
99 வயதில் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆபிராமை ஆசீர்வதித்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 19 ஆதியாகமம் 17:5 ஆபிராமை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் ஆபிரகாம் என்று பெயரிட்டு அழைத்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 20 ஆதியாகமம் 18:13-14 சாராள் கிழவியும் ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவருமான பின்பும் அவர்களுக்கு பிள்ளை பேற்றை கொடுத்தீரே, உமல் ஆகாதம் காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 21 ஆதியாகமம் 22:16-17 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் தன் ஒரே மகன் ஈசாக்கை பலி செலுத்த முன்வந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 22 ஆதியாகமம் 24:27 தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் ஆபிரகாமை விட்டு நீக்காத எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 23 ஆதியாகமம் 25:22 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த போது அவன் வேண்டுதலை கேட்டருளி அவன் மனைவி ரெபேக்காளை கற்பந்தரிக்கச் செய்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 24 ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு விதை விதைத்த தேசத்திலே அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைய செய்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 25 ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 26 ஆதியாகமம் 29:31 அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கண்டு அவளை கற்பந்தரிக்கும்படி செய்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 27 ஆதியாகமம் 32:10 கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போன யாக்கோபு 2 பரிவாரங்களையும் உடையவனாகும்படி தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 28 ஆதியாகமம் 32:28 தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டபடியால் யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேல் ஆக மாற்றிய என் தேவாதி தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 29 ஆதியாகமம் 35:12 நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 30 ஆதியாகமம் 39:23 யோசேப்பு எதை செய்தாலும் அவனோடு இருந்து அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணின கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 30 ஆதியாகமம் 41:39 பார்வோனின் சொப்பனத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தி வேறொருவருக்கும் இல்லாத ஞானத்தையும் விவேகத்தையும் யோசேப்புக்கு அருளின கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 32 ஆதியாகமம் 50:20 யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்த போதும் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணின தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.